வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள்: உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும். மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்கில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவு. ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. திமுக தலைவர் கருணாநிதிக்கு காவேரி மருத்துவமனையில் 4வது நாளாக தீவிர சிகிச்சை. உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தகவல். இன்று மாலை சென்னை வருகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. காவேரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று கருணாநிதி உடல்நலம் குறித்து விசாரிக்கிறார். பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்க உள்ள இம்ரான் கானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இரு நாட்டு உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்தியா தயாராக உள்ளதாக விருப்பம். மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 17 பேர் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கர்நாடக அணைகள் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைப்பு. ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக சரிவு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான அட்டவணையை வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருந்தது. ஆனால் பழங்குடியின மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று கூறி திமுக தொடர்ந்த வழக்கை அடுத்து அறிவிப்பாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையமும் உரிய காலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரி திமுகவின் மனுக்களை தாக்கல் செய்தன. கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் தேர்தலை நடத்தாததால் மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசு மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி நீதிபதி சுந்தர் அமர்வு சரமாரியாக கேள்வி எழுப்பியது. நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுதும் நடத்தப்படும் என்றும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் தொடுத்தனர். உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒருவேளை தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதிக்கு காவேரி மருத்துவமனையில் தொடர்ந்து 4வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இரத்த அழுத்த குறைவு காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த வாரம் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அளித்த தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கருணாநிதியின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரம் சிகிச்சைக்கு பிறகு கருணாநிதி உடல் சீராகி வருவதாக மருத்துவமனை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் காவேரி மருத்துவமனை வளாகத்தில் திமுக தொண்டர்கள் குவிந்ததால் தடியடி போன்ற சம்பவங்களும் அன்றைய தினம் அரங்கேறியது. இதனிடையே கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக நாள்தோறும் பல்வேறு கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கருணாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காவேரி மருத்துவமனையில் கருணாநிதிக்கு 4வது நாளாக இன்றும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா காவேரி மருத்துவமனை வருகை புரிந்தார். இதேபோல் TR பாலு, நக்கீரன் கோபால், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், நடிகர் நிழல்கள் ரவி, விஜயகுமார், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வருகை புரிந்தனர். முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முதுபெரும் தலைவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவர் உடல்நிலை சீராகி நலமுடன் இருப்பதாக
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும், அதுபோன்று திரு அழகிரி அவர்களும் தெரிவித்தார்கள். அவர் பூரணமாக உடல்நலம் பெற்று மீண்டும் அவர் கோபாலபுரம் இல்லத்திற்கு திரும்ப வேண்டும். மீண்டும் அதே பொலிவுடன் பூரண உடல்நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே அவர் நல்ல முறையிலே அவர் உடல்நிலை இருக்கிறது. அவருடைய தொண்டர்களும் தமிழ் மக்களும் எந்த கவலையும் பட வேண்டாம், நல்ல முறையில் இருப்பதாக தளபதி அவர்களும், அழகிரி தம்பி அவர்களும், செல்வம் அவர்களும் சொன்னார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் கூடிய விரைவிலே குணமடைந்து இல்லத்துக்கு செல்ல நல்லபடியாக இருக்காரு. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கூடிய விரைவில் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். டாக்டர் கலைஞர் அவர்களின் பேராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்குது. முன்னை விட முன்னேற்றம் நல்லாவே இருக்குது. குணமடைந்து வீட்டுக்கு திரும்பி வருவார். தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரே விஷயந்தான், டாக்டர் கலைஞர் திரும்பி வருவார். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. காவேரி மருத்துவமனை வளாகத்தில் திமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கருணாநிதியை பார்க்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று மாலை சென்னை வருகிறார். காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க பல்வேறு கட்சித் தலைவர்கள் வருகை புரிகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக் உள்ளிட்ட பலர் மருத்துவமனைக்கு வருகை புரிந்து கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கருணாநிதியை பார்ப்பதற்காக இன்று மாலை சென்னை வருகிறார். விமானம் மூலம் சென்னை வரும் அவர் மாலை 4 மணிக்கு காவேரி மருத்துவமனைக்கு சென்று கருணாநிதியை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்க உள்ள இம்ரான்கானுக்கு தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்நாட்டு உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்தியா தயாராக உள்ளதெனவும் கூறியுள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இனி அங்கு ஜனநாயகம் ஆழமாக வேரூன்றும் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். இரு நாட்டு உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி இம்ரான்கானிடம் தெரிவித்துள்ளார். பரஸ்பர உறவை மேம்படுத்த இரு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று மோடி விருப்பம் தெரிவித்துள்ளார். பிராந்திய அமைதி மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் தனது உரையாடலின் போது இம்ரான்கானிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்த இம்ரான்கான், இரு நாடுகளுக்கு இடையேயான பிணக்குகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பதிலடி என்கிற பெயரில் நிகழும் போரும் இரத்த களரிகளும் இருதரப்பு மக்களுக்கும் பெரும் துயரங்களை விளைவித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி இம்ரான்கானிடம் கூறியுள்ளார். கர்நாடக அணைகள் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் ஒகேனக்கல் அருவிக்கும் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக KRS மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. தற்போது மழை குறைந்துவிட்டதால் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வரும் உபரி நீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒகேனக்கல் அருவிக்கு வினாடிக்கு 27,000 கன அடி நீர் வந்த நிலையில் இன்று காலையில் வினாடிக்கு 70,000 கன அடியாக குறைந்துள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் இன்று 23வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு காவிரி நீர்வரத்து வினாடிக்கு 23,501 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 26,071 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 900 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது.
இந்தி எதிர்ப்பே கலைஞரை போன்று தானும் உயர்படிப்பை படிக்க முடியாததற்கு காரணம் என கடந்த 2005 மதுரையில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். அதனை தற்போது காண்போம். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்ட்ரைக்கில் தான். ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் என்னுடைய படிப்பை நான் பாதியில் நிறுத்திட்டேன். அதுதான் வானத்தை போல விழாவில் கூட நான் மதிக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, என் வாழ்க்கையும் விஜய் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்குதுன்னு சொன்னார். எதற்காகனா அது உண்மை. அந்த உண்மை ஒரு பெரிய தலைவர்கிட்ட வந்திருக்கு. அதை உங்களால் யாருனாலையும் மாற்ற முடியாது. சென்னை அய்யனாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 17 பேருக்கும் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 10 வரை நீட்டித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அய்யனாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த குடியிருப்பில் பணியாற்றிய லிப்ட் ஆபரேட்டர் ரவிக்குமார், காவலாளி சுகுமாரன் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரையும் 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்த நீதிபதி ஜூலை 30ஆம் தேதி மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் 17 பேரின் போலீஸ் காவல் முடிவடைந்ததை அடுத்து அவர்கள் அனைவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை ஆகஸ்ட் 10 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நாளை நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை முடக்கோரி தூத்துக்குடியில் நடைபெற்ற 100வது நாள் போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. இதில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 93 பேருக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கியது. இதில் மக்கள் அதிகார அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் வாஞ்சிநாதன் மற்றும் ரவி ராகவன் ஆகியோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடக்கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே தனது உத்தரவில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ரவி ராகவன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது. இந்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது ஜனநாயக நாடா அல்லது போலீஸ் சர்வாதிகார நாடா என்று கேள்வி எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நாளை நேரில் ஆஜராகவும் ஆணை பிறப்பித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்தாள்களாக பார்க்கலாம். தாழ்வான நீர்மட்டம் காரணமாக கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலைகளிலும் போக்குவரத்து தடைப்பட்டது. கடல் சீற்றம் காணப்படுவதாலும் காற்று வேகமாகவும் வீசி வருகிறது. கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அலுவலகம் மூடப்பட்டிருந்தது. படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கோவில்பட்டி அருகே துக்க வீட்டில் நடந்த தகராறில் இருவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சுந்தரலிங்கபுரத்தில் குருவம்மாள் என்ற மூதாட்டி வயது மூப்பு காரணமாக இறந்துவிட்டார். இவருடைய துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அதே ஊரைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் அரிவாளால் வெட்டி கொண்டதில் கிருஷ்ணசாமி என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. முத்துக்குமாரசாமிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சாத்தூர் தாலுகா போலீசார் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தீ விபத்திலிருந்து சாம்பலான தேமுதிக பிரமுகர் வீட்டை மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் பார்வையிட்டு ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். வைரபரத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவரின் வீடு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மின்சார கசிவால் தீப்பிடித்து இருந்து சாம்பலானது. இதில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமடைந்தது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் அரிசி, சமையல் பாத்திரங்கள், பாய், தலையணை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் சுந்தரேஷன், நகர செயலாளர் காதர் பாஷா, ஓலக்கூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
ஆசிரியர்கள் திட்டியதால் 7ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமத்தியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அருள் பிரகாசம் என்ற மாணவன் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் திட்டியதால் தற்கொலை செய்து கொள்வதாகவும், என்னுடைய மரணத்திற்கு பள்ளியின் நிர்வாகமே காரணம் என்றும் மாணவன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த கடிதத்தை காவல்துறை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். காதலுடன் திருமணம் செய்து வைக்க கூறி விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் முன்பு இளம்பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் பொன்னாடத்தில் உள்ள சவுந்தர சோழபுரம் காலனியைச் சேர்ந்த கனிமொழியும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமனும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் ஜானகிராமன் திருமணம் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்ததால் விருத்தாச்சலம் மகளிர் காவல் நிலையத்தில் கனிமொழி புகார் அளித்திருந்தார். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த அவர் காவல் நிலையத்தின் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிநீர் முறையாக வழங்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சியில் உள்ள பெரும்பாலான வார்டுகளில் மாதம் ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் அருகே பிறந்து சில நாட்களிலான பெண் குழந்தை வீசப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டு தௌலத் பாஷா என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் துணியால் சுற்றப்பட்டிருந்த குழந்தையை மீட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். முட்புதரில் இருந்து மீட்கப்பட்ட குழந்தை பெண் குழந்தை என்பதால் பெற்றோர் வீசிவிட்டு சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காரில் கடத்த முயன்று தடை செய்யப்பட்ட புகையிலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேவதானப்பட்டி அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது திருவண்ணாமலையில் இருந்து கம்பத்திற்கு காரில் கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் மதிப்பிலான புகையிலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட திருவண்ணாமலையைச் சேர்ந்த அஜய் மற்றும் குமார் இருவரையும் கைது செய்ய போலீசார் காரையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மத்திப்பட்டியில் செயல்பட்டு வரும் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் சுமார் 8000 பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து வரும் இவர்களை இதுவரையிலும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மின்சார வாரிய அதிகாரிகள் கையொப்பமிட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொதுச் செயலாளர் ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள 4% இடஒதுக்கீட்டின்படி காது கேளாத வாய் பேசாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும், தனியாக தேசிய நல வாரியம் அமைக்க வேண்டும், சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் SRMC மாணவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் விமல் மெமோரியல் கிளப் சார்பில் மாநில அளவிலான 2 நாள் கபாடி போட்டி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 32 முன்னணி அணிகள் பங்கேற்றதில் சென்னை ICF அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. கரூர் அருகே குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை சிறைபிடித்து பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்மங்கலத்தை அடுத்த நன்னியூர், புதூர், அண்ணா நகர், பகவதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பெண்கள் காலி குடங்களுடன் புதூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி தேங்காய் திட்டு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ மோதி கவிழ்ந்ததில் பள்ளி மாணவர்கள் 7 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ஆட்டோ ஓட்டுநர் முத்து என்பவர் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக ஆட்டோ மோதியது. இதில் தலைக்குப்புற ஆட்டோ கவிழ்ந்ததில் ஆட்டோ ஓட்டுநர் முத்து படுகாயமடைந்தார். மேலும் ஆட்டோவில் பயணம் செய்த 7 மாணவ மாணவிகள் மற்றும் சாலையில் நின்று கொண்டிருந்த வாலிபர் ஒருவருக்கும் லேசான காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திரைத்துறையில் தனக்கென முத்திரை பதித்த பி.யு. சின்னப்பாவின் நினைவிடத்தை மணிமண்டபமாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் பிறந்து தமிழ் திரையுலகில் தனக்கென்று தனி இடம் பிடித்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தவர் பி.யு. சின்னப்பா. புகழின் உச்சியில் இருந்த பி.யு. சின்னப்பா 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி மண்ணை விட்டு மறைந்தார். அவரது நினைவாக புதுக்கோட்டை சின்னப்ப நகரில் உள்ள அவரது வீடு நினைவிடமாக உள்ளது. இந்நிலையில் இந்த நினைவிடம் தற்போது உரிய பராமரிப்பின்றி சுவற்றில் விரிசல் ஏற்பட்டும் மரங்கள் முளைத்தும் முட்புதர்களாலும் பாழடைந்த நிலையில் உள்ளது. இதனால் அவரது நினைவிடத்தை புனரமைப்பு செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பி.யு. சின்னப்பா பிரபலமான நடிகர், நாடக நடிகர். இப்போ இருக்கிற திரைப்பட நடிகர் சங்கம், நாடக நடிகர் சங்கம் இவங்கெல்லாம் ஒரு சிரத்தை எடுத்து அவரோட ஒரு சமாதியை நல்ல முறையில் சீரமைச்சு பண்ணணும் அப்படின்னு எங்களோட வேண்டுகோள். கடந்த 2016ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் நடந்த பி.யு. சின்னப்பாவின் நூற்றாண்டு விழாவில் பேசிய தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளான பொன்வண்ணன் மற்றும் கருணாஸ் உள்ளிட்டோர் பி.யு. சின்னப்பாவிற்கு மணிமண்டபம் கட்ட நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்து சென்றதாகும். ஆனால் இது நாள் வரை அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குமரும் பி.யு. சின்னப்பாவின் ரசிகர்கள் நினைவிடத்தை மணிமண்டபமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.